ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் கேக்கு செய்ய போகிறோம். ஓகேங்களா? அது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து ஒரு கப்பு. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். ஓகேங்களா? உங்கள் வீட்டில் எந்த உங்களுக்கு இருக்கோ அதில் வந்து அளந்து போட்டுங்க. நான் வந்து ஒரு டிப் இங்கே பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் தான் அளந்து போட்டிருக்கேன். எந்த கிண்ணத்தில் வந்து அளக்குறோமோ அதிலே வந்துட்டு சர்க்கரையை அளந்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு, இதில் வந்து 3/4 கப்பு வந்து சர்க்கரையை வந்து நான் ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், சர்க்கரையும் ஏலக்காவையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அரைச்சதை வந்து நம்ம வந்துட்டு இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து போட்டுக்கணும். போட்டு அளந்து இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், சர்க்கரை வந்துட்டு 3/4 கிலோ அதில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி கோதுமை வந்து ஒரு கப்பு போட்டிருந்தோமா, இதில் 3/4 கிலோ 3/4 வாசி. ஓகேங்களா? சர்க்கரையும் வந்து இதில் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க. இப்போ வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றுங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு ஒரு 2 கரண்டி, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது வந்து அதே கப்பு, அளந்த கப்பு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கப்பு வந்து காசுனா ஆறின ஒரு பால், ஆறின பால் வந்து ஊற்றிக்கலாம். இதில் திக்னஸாக இருக்கட்டும், தண்ணி ஊற்றாதீங்க, அவ்வளோதான். இது நல்லா வந்துட்டு இப்போ நம்ம வந்து கலந்துட்டு காட்டுறேன். நீங்கள் எதில் ஒன்றாலும் கலந்துக்குங்க, கரண்ட் இருந்தாலும் கலக்குங்க, இல்லையா இந்த மாதிரி வந்து ஃபோக்கு இருந்தாலும் கலக்குங்க. ஃபோக்கு வச்சு கூட கலக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எப்படி வாட்டை வருதோ அதில் கலக்குங்க. பாருங்கள், கேக்கு வந்து கலந்து விட்டாச்சு. ஒரே பக்கமாக கலருங்க, மாற்றி மாற்றி கலருனேன்னா கொஞ்சம் வந்துட்டு சரி வராது. ஒரே பக்கமாக. ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், ஆல்ரெடிக்கு வந்து கேக்கு ஊற்றுறதுக்கு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் தடவிட்டு அதில் வந்து கோதுமை மாவு லைட்டாக அதை இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். ரெடி பண்ண மாவு வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து ஊற்றிட்ட உடனே இப்படி கொஞ்சம் வந்து நம்ம நல்லா வந்துட்டு 4 பக்கமும் கொஞ்சம் தட்டி தட்டி விடுங்க. உள்ளே கொஞ்சம் காற்று கொஞ்சம் இதுவாகும். அந்த பபுள்ஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. அழகாக வந்துட்டு கொஞ்சம் தட்டி எடுத்துங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் பாருங்கள், அப்படியே மேலே அப்படியே லைட்டாக வந்துட்டு தூவி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை ஒன்று வந்து ஆல்ரெடி வந்து சூடு பண்ணியாச்சு ஒரு 5 நிமிஷம். அதில் ஒரு இது வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கேக்கு வந்துட்டு அதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வந்து குக்கரை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணியாச்சு. இப்போ அது உள்ளே வந்துட்டு நம்ம வந்து கேக்கு வச்சிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வந்து வேகட்டும். வெந்தவுடனே காட்டுறேன். ஓகேங்களா?